திருச்சிற்றம்பலம். ஆலயம். ஆலயமாவது எங்கும் வியாபகரமாய் மறைந்திருக்கும் கடவுள் தம்மை ஆன்மாக்கள் வழிபட்டு உய்யும் பொருட்டு சாணித்தியராய் எழுந்தருளியிருக்கும் இடமாம். ஆலயத்திலே செயற்படுவனாகிய பிரதிஷ்டை, பூசை, உற்சவ முதலிய கிரிகள் எல்லாவற்றையும் விதிக்கும் நூல்கள் ஆகமங்கள். சிவாலய கிரிகைகள் சைவாகமங்களில் விதிக்கப்படும் ஆகமங்களை ஓதி உணர்ந்தவர்களே ஆலய கிரிகைகளை விதிப்படி செய்ய வல்லவர்கள். தீட்சை பெற்றவர்களே ஆகமங்களை ஓதி உணர்வதற்கு யோகியர்கள். பாவங்களை வெறுத்து புண்ணியங்களை செய்பவர்களாய், ஈஸ்வர பக்தியும் குருபக்தியும் அடியார பக்தியும் உடையவர்களாய், தீட்சை பெற்றவர்களாய், ஆகமங்களை குருமுகமாக ஓதி உணர்ந்தவர்களாய், ஆகம கிரிகைகளை மந்திரத்தோடும் பாவனையோடும் விதிப்படி செய்ய பயின்றவர்களாய் உள்ளவர்களே ஆலய கிரிகைகளை செய்ததற்கு யோகியர்கள். தீட்சையும் ஆகம உணர்ச்சியும் உடையவர்களாயினும் நல்லொழுக்கமும் பக்தியும் இல்லாதவர்களாயின் அவர்களால் செய்யப்படும் கிரிகைகளினாலே கடவுள் ஈசன் சாநித்தியமாக மாட்டார் என்பது ஆகம துணிவு. ஆலய கிரிகைகள் காலந்தோறும் தவறாமல் சிரத்தையோடு விதிப்படி செய்யப்படுமாயின் உலகத்திலே காலந்தோறும் மழை தவறாமல் பெய்யும், நெல் முதலாய வளங்கள் பெருகும், ஆரோக்கியம் உண்டாகும், அரச நீதி நடக்கும், கல்வி அறிவொளி ஊக்கமும் சமயபக்தி நிலைத்து ஓங்கும். ஆலய கிரிகைகள் சிரத்தையோடு விதிப்படி செய்யப்படாதொழியின் உலகத்திலே மழையின்மையும் பஞ்சமும் மசூரிகை விசூசி முதலிய கொடு நோய்களும் கள்ளம் களவு கொலை முதலிய தீந்தொழிலுமே விருத்தியாகும். ஆதலினாலே கோயில் அதிகாரிகள் ஆலயங்களை சிரத்தையோடு விதிப்படி சாவதானமாக நடத்தல் வேண்டும். ஆலயம் பற்றி திருமந்திரம். ஆற்றொரு நோய் மிகும் அவனி மலை குன்றும் போற்றொரு மன்னரும் போர்வழி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயிலானவை சாற்றிய பூசையில் கடைபிடித்தானே. முன்னவனார் கோயில் பூசைகன் முட்டிடின் மன்னர்க்கும் தீங்குள வாரி வளங்குன்றும் கண்ணங்களவு மிகுந்திடும் காசினி கெண்ணரு நந்தி எடுத்துரைத்தானே. ஆலயங்கள் தோறும் வித்தியாசாலை தாபித்து அதிலே பிள்ளைகளுக்கு கருவி நூல்களையும் வேதம் ஆகமும் முதலிய நூல்களையும் கிரமப்படி கற்பித்தல் வேண்டும். கற்ற பிள்ளைகளையும் பரிசித்து அவர்களுக்குள்ளே சாமத்தியர்களாயும் நல்லொழுக்கமும் பக்தியும் உடர்களாயும் உள்ளவர்களை ஆலயத்திற்கு ஆச்சாரியர் முதல்வராக நியமித்தல் வேண்டும். அவர்களுக்கு அன்ன வஸ்திரம் எழுதவற்றின் பொருட்டு முட்டுப்பாடு இல்லாமல் பொருளுதவி செய்து அவர்களை கொண்டு ஆலய கிரிகைகளை காலந்தோறும் தவறாமல் விதிப்படி செய்து கொண்டு வரல் வேண்டும். அவர்கள் தங்களுக்கு உரிய நல்லொழுக்கத்திலும் ஆலய கிரிகைகளிலும் வலுவார்களாயின் அவர்களை கண்டித்து திருத்தல் வேண்டும். திருத்த முறாதவர்கள் நீக்கிவிடல் வேண்டும். கடவுளுடைய குணமகிமைகளையும் புண்ணிய பாவங்களையும் அப்புண்ணிய பாவங்களின் பயனாகிய சுக துக்கங்களையும் கடவுளை வழிபடும் முறைமையும் அவ்வழிபாட்டினாலே பெறப்படும் முத்தி இன்பத்தையும் அறியும் அறிவு இல்லாத போது ஆலயத்தினாலே ஜனங்களுக்கு சிறிதும் பயனில்லை. இவ்வறிவில்லாதவர்கள் ஆலய சேவை செய்யும் புகினும் குளிக்க போய் சேறு பூசி கொள்வோர் போல பாவத்தை சம்பாதித்துக் கொள்வார்கள். அதனாலேயே நல்லொழுக்கமும் பக்தியும் சமய சாத்திர முணச்சமுடைய பெரியோர்களை சமய போதர்களாக நியமித்து ஆலயங்களிலே காலந்தோறும் ஜனங்களுக்கு சமய நெறிய போதித்தல் வேண்டும். ஜனங்களுக்கு பக்தி வளரும் தோறும் பொருட்டு ஆலயமெங்கும் வேத ஒளியும் தமிழ் வேத ஒளியுமே தலை தூக்கும்படி செய்தல் வேண்டும். திருச்சிற்றம்பலம். சைவ மரபில் பிறந்தவராயினும் தேவார திருவாசங்களை ஓதாமல் இருப்பவர் சைவராக மாட்டார். ஈஸ்வர பக்தி வளதற்கு ஏதுவாகிய வாக்குகளும் செயல்களுமே அன்றி மற்ற வாக்குகளும் செயல்களும் ஆலயத்திலே சிறிதும் நிகழாவண்ணம் சாதனமாக பாதுகாத்தல் வேண்டும். நல்லொழுக்கமும் பக்தியும் ஆகம உணர்ச்சியும் உடைய பெரியோர்கள் கோயில் அதிகாரிகளாய் இருப்பார்களாயின் அவர்கள் பழிபாவங்களுக்கு பயந்து தேவாலயத்தை சிரத்தையோடு விதிப்படி நடாத்தி சமய பக்தியை வளர்ப்பார்கள். கோயில் அதிகாரிகள் தங்களுக்கு உரிய கடமைகளை தவறினார்களாயின் அரசன் அவர்களை தண்டித்து நீக்கிவிடல் வேண்டும். அரசன் அப்படி செய்ய விடாத்து உலகத்தார் பலரும் ஒற்றுமையுடையவர்களை திரண்டு அரசனுக்கு விண்ணப்பம் செய்து அதிகாரிகள் நீக்குவிக்க முயல வேண்டும். இப்படி செய்யாதவர்கள் எரிவாய் நரகத்து இரையாகி எண்ணில் காலம் வருந்துவார்கள். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவசிதம்பரம்.